டே 6 ஆஃப் தாய்லாண்டில் நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் வந்து அண்டர் வாட்டர் சீ வாக் தான். ஸோ இதுதான் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இறங்கி போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பாக இறங்கி கீழே விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் கிடையாது. அந்த ஒரு உங்களுக்கே தெரியும், அந்த வெளியில் ஒரு கம்பி மாதிரி இருக்கல, அந்த கம்பியை பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இறங்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அங்கே வந்து ஹிந்தியில் வந்து அதிகமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் மட்டும் இங்கிலீஷில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அது இல்லாமல் என்னை விட எனக்கு அவர் நினச்சது ரொம்ப பயமாக இருந்தது. பிகாஸ் கீழே இறங்கும் போது அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம இறங்கினதுக்கப்புறம் அந்த மூக்கை பிடிச்சிட்டு கொஞ்சம் காற்றை வெளியே விட்டுட்டே இருங்க, அப்போ தான் உங்களோட ப்ரெஷர், காதில் அடைக்கிற ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனால் ஓகேன்னு சொல்லணும், அப்படி இல்லைன்னா நாட் ஓகேன்னா மேலே தூக்கிடுவாங்க. அவர் ஓகேன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து நல்லபடியாக 2 பேருமே நடந்து போகணும். அண்டு கீழே பேச முடியாது, ஒன்லி ஆக்ஷன்ஸில் மட்டும் தான் பேச முடியும்.